மாநில ஆதரவு காப்பீடு நிறுவனமான LIC நிறுவனத்திற்கு மும்பை மாநில வரி துணை ஆணையரிடமிருந்து 2017-18 ஆண்டுக்கான GST நிலுவை மற்றும் வட்டி தொகையாக 806 கோடி ரூபாய் செலுத்துமாறு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த தகவலை உறுதி செய்துள்ள LIC நிறுவனம் இதுகுறித்து மும்பையில் உள்ள GST மேல்முறையீட்டு கமிஷனரிடம் அப்பீல் செய்யப்படும் என கூறியுள்ளது. மேலும் இந்த நோட்டீஸ் நடவடிக்கையால் நிறுவனத்தின் பரிவர்த்தனைகள், செயல்பாடுகள் மற்றும் நடவடிக்கைகளில் எவ்வித பாதிப்பும் இல்லை என்றும் LIC விளக்கம் அளித்திருக்கிறது. 2023 டிசம்பர் 29ஆம் தேதி வரை 3.56 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடைய 2000 ரூபாய் நோட்டுகள் வங்கிகள் மூலம் திரும்பப் பெறப்பட்டுள்ளன. கடந்த 2016ஆம் ஆண்டு ரூபாய் 500, 1000 ரூபாய் நோட்டுகள் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டன. அவற்றுக்கு பதில் புதிதாக 500 ரூபாய் மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அதன் பின்னர் 2000 ரூபாய் நோட்டுகளை செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் வங்கிகளில் கொடுத்து மாற்றிக் கொள்ளலாம் என்று கடந்த மே 19ஆம் தேதி ரிசர்வ் வங்கி அறிவித்தது. அதன் பின் ஒரு வார காலம் அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. ஆனாலும் 2000 ரூபாய் நோட்டுகள் இன்னும் செல்லுபடியாகும் என இந்திய ரிசர்வ் வங்கி தெளிவுபடுத்தியுள்ளது. இதுகுறித்து ரிசர்வ் வங்கி தரப்பில் கூறப்பட்டுள்ளதாவது: டிசம்பர் 29ஆம் தேதி 9330 கோடி மட்டுமே புழக்கத்தில் இருந்தது. அதாவது 97.38% நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டுள்ளன. 2000 ரூபாய் நோட்டுகள் தொடர்ந்து சட்டப்படி செல்லுபடியாகும் என தெரிவித்துள்ளது. ஜப்பானில் அடுத்தடுத்து பதிவான நிலநடுக்கத்தால் 10 அடி வரை சுனாமி அலை தாக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஹொக்கைடோவிலிருந்து கியூஷி பகுதி வரை சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வடகொரியாவின் கிழக்கு கடற்கரை பகுதிக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் ஜப்பானில் பதிவான நிலநடுக்கங்களின் தாக்கமாக தென்கொரியாவிலும் ஒரு சில பகுதிகளில் சிறிய அளவில் சுனாமி ஏற்பட்டுள்ளது. மத்திய ஜப்பானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ரஷ்யாவின் போஸ்னியா ஹெர்ட்ஸ்கோவினா பகுதியிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 4.8 பதிவாகியுள்ளது. சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் சாஹலின் தீவின் மேற்கு கடற்கரையில் உள்ள மக்களை வெளியேற்ற ரஷ்ய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜப்பானில் 30க்கும் மேற்பட்ட நகரங்களில் 5.5 என்ற ரிக்டர் அளவு முதல் 7.6 ரிக்டர் அளவு வரை சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளது. அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஜப்பானின் கடலோர பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. இந்த சூழலில் ஜப்பானில் கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடல் நீர் ஊருக்குள் வர தொடங்கிய பல்வேறு வீடியோக்களும் இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உள்ள இந்திய தூதரகம் அங்குள்ள இந்தியர்களுக்கு உதவும்படி அவசர கட்டுப்பாட்டு அறையை அமைத்துள்ளது. மேலும் உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. உதவி எண்கள் மற்றும் மின்னஞ்சலை தொடர்பு கொண்டு தூதரக உதவிகளை நாடலாம் என ஜப்பானில் உள்ள இந்தியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பசிபிக் பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள தீவு நாடான ஜப்பான் அடிக்கடி நிலநடுக்கம் மற்றும் சுனாமி பேரலைகளால் பாதிக்கப்பட்டு வருகிறது. அந்த வரிசையில் நேற்றும் அங்கு அடுத்தடுத்து நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு ஒட்டுமொத்த நாட்டையும் பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இஷிகாவா மற்றும் நிகாட்டா மாகாணங்களை மையமாக கொண்டு திடீரென தொடர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. 90 நிமிட இடைவெளிக்குள் 20க்கும் மேற்பட்ட முறை அடுத்தடுத்து பூமி குலுங்கியது. இதையடுத்து நிகழ்ந்த இந்த நிலநடுக்கத்தால் வீடுகள், கட்டிடங்கள் குலுங்கியதுடன் அவற்றில் விரிசல்களும் ஏற்பட்டன. இந்நிலையில் நிலநடுக்கம் காரணமாக 4 பேர் உயிரிழந்துள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மணிப்பூர் மாநிலத்தின் தெலபால் மாவட்டத்தின் லிலாங் சிங்காவ் பகுதிக்குள் காரில் வந்திறங்கிய மர்ம நபர்கள் பொதுமக்களை நோக்கி திடீர் துப்பாக்கி சூடு நடத்தியதில் 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் 5 பேர் படுகாயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த மாவட்டத்தில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தெலபால் மட்டுமின்றி இம்பால் கிழக்கு, இம்பால் மேற்கு, காக்சிங் மற்றும் பிஷ்ணுபூர் மாவட்டங்களிலும் ஊரடங்கு உத்தரவு மீண்டும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆவேசமடைந்த உள்ளூர் வாசிகள் 3 4 சக்கர வாகனங்களுக்கு தீ வைத்துள்ளனர். மேலும் இந்த வன்முறை சம்பவத்திற்கு அம்மாநில முதலமைச்சர் பைரன் சிங் கடும் கண்டனம் தெரிவித்தார். மேலும் தாக்குதல் நடத்தியவர்களை பிடிக்கும் பணிகளில் காவல்துறையினர் செயல்பட்டு வருகிறது. விரைவில் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சட்டப்படி தண்டிக்கப்படுவர் என மேலும் தெரிவித்தார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் கவிஞர் வைரமுத்து எழுதிய மகா கவிதை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நூலை வெளியிட முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பெற்றுக் கொண்டார்.
விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கவிஞர் வைரமுத்துவை பாராட்டி பேசினார். அப்போது வானிலை மைய அதிகாரிகள் கனமழை பெய்யும் என சொன்னார்களே தவிர எவ்வளவு மழை பெய்யும் என சொல்லவில்லை. 100 ஆண்டுகள் இல்லாத மழை பெய்தது என்கிறார்கள். ஆனால் அவ்வளவு மழை பெய்ததற்கான காரணத்தை யாரும் கூறவில்லை என்றார். மேலும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது என்றும் சுற்றுச்சூழலில் தமிழ்நாடு அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது. காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள காலநிலை மாற்ற நிர்வாக குழு எனது தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் உள்ள மாணவ மாணவிகளுக்கு டிசம்பர் 23ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை அரையாண்டு விடுமுறை விடப்பட்டது. தனியார் பள்ளி மாணவர்களுக்கும் ஜனவரி 1ஆம் தேதி வரை அரையாண்டு விடுமுறை விடப்பட்டது. இந்நிலையில் அரையாண்டு விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டது. வரலாறு காணாத வெள்ளம் பாதித்த திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு முதல் +2 வரையிலான மாணவர்களுக்கு வருகிற 4ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை விடுபட்ட அரையாண்டு தேர்வுகளை நடத்த அந்தந்த மாவட்ட பள்ளி கல்வித்துறை தயாராக உள்ளது. இந்த சூழலில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் இன்று திறக்கப்பட உள்ள நிலையில் வேளச்சேரியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியை ஆய்வு செய்து முன்னேற்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் சில மாதங்களில் நடைபெற உள்ள நிலையில் மத்திய பாரதிய ஜனதா அரசு மற்றும் எம்பிகளின் செயல்பாடுகள் குறித்து மக்களின் கருத்துக்கள் மற்றும் பல்வேறு விவகாரங்களில் மக்களின் மனநிலை பற்றி அறிய பிரதமர் நரேந்திர மோடியின் நமோ என்ற செயலி கடந்த மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மக்களிடம் கருத்து கேட்டுள்ளார். இதுகுறித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் வலைதளத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு துறைகளில் இந்தியா அடைந்துள்ள முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நமோ ஆப் மூலம் உள்ள ஜன் மெயின் சர்வே மூலம் உங்கள் கருத்தை நேரடியாக என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறி சர்வேயில் பங்கேற்பதற்கான இணைப்பையும் பகிர்ந்துள்ளார். இந்த கணக்கெடுப்பில் மத்திய அளவிலான வளர்ச்சி மற்றும் தொகுதிகள் குறித்து அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. 10வது கட்ட சாகர் பரிக்ரமா பயணத்தை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா சென்னையிலிருந்து தொடங்கி வைத்து சென்னை துறைமுகத்தில் இருந்து கடலோர காவல்படையில் சுஜய் கப்பலில் நெல்லூருக்கு பயணம் மேற்கொண்டார். இந்நிகழ்வில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டார். பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது எண்ணூர் கடலில் அமோனியா கசிவு தொடர்பாக மாநில அரசாங்கத்திடம் அறிக்கை பெறப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உறுதியளித்துள்ளார். ஏற்கனவே நாங்கள் பல திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இந்த நீங்கள் சொல்கிற சம்பவத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் சொல்கிற திட்டங்கள் பொறுத்தளவுக்கு மாநில அரசாங்கத்திற்கிட்டையும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள்கிட்ட இருந்தும் அவர்கள் ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கிற நிறுவனம் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். எங்கள் நிறுவனத்திலிருந்து இது நடக்கவில்லை என்ற அந்த விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் இது சம்பந்தமான ஒரு தமிழக அரசினுடைய அறிக்கையும் அது என்ன நடந்திருக்குது என்பதையும் தெரிந்த பிறகுதான் நம்ம அதில் ஒரு கமெண்ட் சொல்லுவோம். நன்றி. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஒன்றிய பகுதிகளில் மொத்தம் ரூபாய் 2 கோடி மதிப்பில் வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அடிக்கல் நாட்டி முடிவடைந்த பணிகளை துவக்கி வைத்தார். இதில் புதிய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிட திறப்பு, ஸ்மார்ட் அங்கன்வாடி மைய கட்டிடம் அடிக்கல் நாட்டு பணிகள் ஆகியவை அடங்கும். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அதிகாரிகள், வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தனது குடும்பத்துடன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த ஆண்டில் மதுரை மக்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக தானும் தனது குடும்பத்தாரும் மீனாட்சி சொக்கநாதரை தரிசனம் செய்ததாக தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை அதிமுகவிற்கு மக்கள் கொடுக்க இருக்கிறார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். விக்ரமாதித்தன் கதைகளை மாதிரி மீண்டும் விக்ரமாதித்தனுடைய சாகசங்கள் தொடர்கிறது. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தொடர்ந்து நிகழ்த்துவார். இந்த ஆண்டு மிகப்பெரிய மகிழ்ச்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் கொடுக்க இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் மீனம்பாக்கம் தெருவை சேர்ந்தவர் கதிர்வேல். 58 வயதான இவர் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார்.
இவர் கடந்த மாதம் 30ஆம் தேதியன்று வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்வதற்காக சென்னை சென்ட்ரலில் இருந்து திருவள்ளூர் நோக்கி ரயில் மூலம் சென்று கொண்டிருந்தார். அப்போது ரயில் தண்டையார்பேட்டை சென்றபோது மர்ம நபர் ஒருவர் அவரது செல்போனை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றார். இதுபற்றி கதிர்வேல் கொருக்குப்பேட்டை ரயில் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்த கொருக்குப்பேட்டை ரயில்வே போலீசார் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பெரிய காலனியை சேர்ந்த குணால் என்ற இளைஞரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள தாராபுரம் கிராமம் பெருமாள் கோவில் மேட்டை சேர்ந்தவர் விவசாயி செந்தில்குமார். இவர் 3 கறவை மாடுகளை வைத்து பால் வியாபாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில் மேய்ச்சலுக்கு சென்ற இவரது மாடு ஒன்று காணாமல் போயுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த செந்தில்குமார் இதுகுறித்து ஓமலூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் ஓமலூர் அருகே உள்ள பெருமாள் கோவில் மாட்டுச்சந்தை பகுதியில் உள்ள வியாபாரிகளிடம் ஒரு மாட்டினை குறைந்த விலைக்கு விற்க சிலர் முயன்றுள்ளனர். அப்போது இதனால் சந்தேகமடைந்த வியாபாரிகள் ஓமலூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து சென்ற போலீசார் நடத்திய விசாரணையில் தாராபுரம் விவசாயி செந்தில் மாட்டை திருடியது காமலாபுரம் ஏர்போர்ட் காலனியை சேர்ந்த ரமேஷ் என்பது தெரியவந்தது. இதையடுத்து ரமேஷை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். மேலும் பறிமுதல் செய்த மாட்டை உரிமையாளர் செந்தில்குமாரிடம் ஒப்படைத்தனர். சென்னை எண்ணூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் புயல், எண்ணெய் கசிவு மற்றும் அமோனியா கசிவில் பாதிக்கப்பட்ட மக்களிடம் ஓய்வு பெற்ற நீதிபதி கண்ணன் குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாழ்வாதாரம் பாதிக்கும் மீனவர்கள் எதை நம்பி வாழ்கிறார்களோ அதுவே இல்லாமல் போய் உள்ளது. இந்த அமோனியா கசிவால் உடல் உபாதைகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் உடல்நலம் பாதிப்பு குறித்த தரவுகள் சேகரிக்கப்பட வேண்டும், அவர்களின் உடல்நிலை குறித்து ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்த அவர், குறிப்பாக 18 பேர் மீது வழக்கு போடப்பட்டுள்ளது நியாயமற்றது. சாகும் நிலையில் போராடிய மக்கள் மீது வழக்கு பதிவு செய்வது தவறானது என்று கண்டனம் தெரிவித்தார். அனைத்து பேரும் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றும் கேட்டிருப்பீங்க. இந்த எந்த தொழிற்சாலை மூலமாக இது மாதிரி விவரம் நடந்ததோ இது இன்னைக்கு மட்டும் நடக்கல, தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கு, பல பிரச்சனை இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அதை மூடணும். அதை மூடாம நான் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன், அதுல நாங்க ஆய்வு செய்துட்டு இருக்கோம் அப்படின்னு மூடி இப்படிலாம் பேசுறதுல அர்த்தம் இல்லை. இதை முதல்ல மூடுறதுக்கு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னாக்க அவங்களுடைய கொதிப்புக்கு சுலபமா புரிந்து கொள்ள முடியும் ஏன் அதுக்கு காரணம் அப்படின்னு. அவங்க அத்தனை பேரும் தனக்காக மட்டும் பேசல. நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி 13வது வார்டு ரோஹிணி தியேட்டரில் இருந்து தமிழகம் செல்லும் சாலையில் பாஜக மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் என்பவரது வீடு உள்ளது. அதன் அருகே கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றும் உள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு புத்தாண்டு என்பதால் தேவாலயம் உள்ள பகுதி சாலையில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்ததால் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த வாகனங்களை பாஜக மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் வேறு இடத்தில் நிறுத்த அறிவுறுத்திய போது இருதரப்பினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறியது. இதையடுத்து மோகன்ராஜ் உதகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு மார்பெலும்பில் லேசான முறிவு ஏற்பட்டுள்ளது என்பது தெரியவந்தது. இதனை அறிந்த உதகை பாஜக மண்டல தலைவர் பிரவீன் தலைமையில் மாவட்ட தலைவர் தாக்கப்பட்டது குறித்து வழக்கு தொடரப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே முத்துலாபுரம் கிராமத்தில் விவசாயி ராஜு, கருப்பாயம்மாள் தம்பதியினருக்கு 3 மகன்கள் உள்ளனர். இவர்களது 3 மகன்களும் இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்துள்ளனர். இதில் முதல் மகன் 46 வயதான கண்ணன். இவர் கடந்த 1995ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தனது 19வது வயதில் இந்திய ராணுவத்தில் பணிக்கு சேர்ந்தார். அங்கு கார்கில், ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இந்திய ராணுவத்தில் கேப்டனாக பணியாற்றியுள்ளார். இந்நிலையில் திங்கட்கிழமை தனது 28 ஆண்டுகால இந்திய ராணுவ பணியை முடித்துக் கொண்டு சொந்த ஊரான வத்தலகுண்டு அருகே உள்ள முத்துலாபுரத்திற்கு வந்தார். அவரை பெற்றோர்கள், உறவினர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் நண்பர்கள் உள்ளிட்ட அனைவரும் ஊர் எல்லையில் இருந்து வான வேடிக்கையுடன் மாலை சால்வை அணிவித்து ஊர்வலமாக அழைத்து சென்று வரவேற்றனர். இதுகுறித்து கூறிய இந்திய ராணுவ வீரர் கேப்டன் கண்ணன், கேப்டனாக சொந்த ஊருக்கு திரும்பி உள்ளேன். இதேபோல ஒவ்வொரு இளைஞனும் நாட்டுக்காக போராட பாடுபட வேண்டும் என அறிவுறுத்தினார். இப்ப நீங்க எந்த மாதிரி படிக்கிறீங்களோ, எந்த மாதிரி ஒழுக்கமா இருக்கிறீங்களோ
அதுதான் நம்மளுடைய ஊரையும் நம்மளுடைய சமூகத்தினுடைய பேரையும் காப்பாற்றும். அதனால வெளி வீட்டில் இருந்து கேட்டு இருந்தவங்களும் சரி, என்னுடைய சவுண்ட் எதுவரை கேட்குதோ அதுவே என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். நல்ல ஒழுக்கத்தை கற்றுங்க, நல்லா படிங்க. நம்ம ஊர்லேயும் நல்ல நிலைமையில ஒரு டாக்டரோ ஒரு கலெக்டர் அந்த மாதிரி ஒரு யாரும் வரைக்கும் நம்ம வந்ததில்லை. என்னுடைய பணிவான உங்களுடைய வேண்டுகோள், நல்லா படிங்க, அப்பா அம்மா சொல்ல பேச்சு கேளுங்க, பெரியவங்களே சொல்ல பேச்சு கேளுங்க. எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தோம்னா நம்ம சமூகத்தை மேல்மேலையும் வளர்த்து கொள்ள போகலாம். வடலூர் பன்ருட்டி சாலை உழவர் சந்தை அருகே நேற்று இரவு சாலையோரத்தில் நடந்து சென்ற பெண்ணிடம் செயினை பறித்துக் கொண்டு மர்ம நபர்கள் சிலர் பைக்கில் தப்பியோடியுள்ளனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.